ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை நம்புறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதாவது அப்டேட்டட் ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து ரவுண்ட் 3யோட கடைசி நாள். அப்போ இன்றைக்கி அதாவது ஈவினிங் வந்து 4 PM வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். 4 மணிலேருந்து இன்றைக்கி ஈவினிங் 4 மணிலேருந்து நமக்கு வந்து நைட்டு 11:55 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த அப்டேட்டட் ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா அதுதான். ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பிடபிள்யூடி போர்ட்டல் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி போர்ட்டல் ஜென்ரேஷன் ஆஃப் பிடபிள்யூ சர்டிஃபிகேட் ஃபார் ரவுண்ட் 3 ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2025 இஸ் ஆக்டிவ் நவ் அண்ட் அவைலபிள் அப் டு 5 PM ஆஃப் 16th October 2025 அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்றையிலேருந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே வந்து 5 PM வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? அவைலபிள் அப் டு 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால அதாவது சாய்ஸ் லாக் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ் பர் ஷெடியூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சாய்ஸ் லாக் வந்து 4 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆனால் தான் நமக்கு 18ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரும். ஆனால் இந்த பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஷெடியூலும் மேபி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அப்டேட்டட் ஷெடியூல் வந்து அடுத்தடுத்து நமக்கு என்னாச்சு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து சாய்ஸ் லாக் வந்து எனேபிள் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி வருது பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் டேட் வந்து என்ன டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால் இந்த கவுன்சிலிங் ஷெடியூலுமே மேக்ஸிமம் நமக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.